सर्वसंपदाम लोकाभिरामम श्रीरामम भूयो भूयो नमाम्यहम. இந்த ஸ்லோகத்தால் ராமனுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்கிறோம். கோதண்டராமர் எத்தனையோ திருத்தலங்களில் எழுந்தருளி உள்ளார். நாம் தமிழகத்தில் இருந்து தற்போது கர்நாடக மாநிலத்தை அடைந்துள்ளோம். கர்நாடகத்தின் தலைநகர் பெங்களூரு. அதில் ராஜாஜி நகரத்தில் 2வது பிளாக்கில் ஜூகரஹள்ளி என்னும் இடத்தில் உள்ள கோதண்டராம சுவாமி கோயிலை அடைந்துள்ளோம். நிறைய ஜனசந்தடி நிறைந்த இடம். முக்கியமான வீதியிலேயே இக்கோயில் அமைந்துள்ளது. திருக்கோயிலை வாயிலிருந்து சேவித்துக் கொள்கிறோம். சுமார் 100 ஆண்டுகள் பழமையான கோவில். இவ்விடத்து பக்தர்கள் எல்லாம் ஆசையோடு இங்கு வந்து தினப்படி பெருமானை தரிசித்து பாராயணம் முதலானவையெல்லாம் செய்து கைங்கரிய செல்வம் பெற்று வாழ்கிறார்கள். கோயிலுக்குள் நுழைகிறோம். சிறு கோயிலாக இருந்தாலும் துவஜஸ்தம்பத்தோடையே விளங்குகிறது. துவஜம் கொடி. கருட கொடி பெருமானுக்கே உண்டான இன்றியமையாத அடையாளம். கருட கொடியின் அடியில் தான் சன்னிதானத்தில் விழுந்து வணங்குவது மரபு. பெருமானை தண்டம் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறோம். அடுத்தாற் போலே சிறு சந்நிதி. ராமனுக்கு எதிர்த்தாற் போல் ஆஞ்சநேயர் இருப்பதும் உண்டு, கருடன் எழுந்தருளி இருப்பதும் உண்டு. இவ்விடத்திலேயும் சேவித்துக் கொள்ளுகிறோம். அங்கிருந்து கோயிலுக்குள் நுழைகிறோம். ஒரு மகாமண்டபம், அதற்குள் அர்த்த மண்டபம், இன்னும் உள்ளே பெருமானுடைய கர்ப்ப கிரகம். பிராகாரத்தை வலம் வரும்போது அழகான செடி கொடிகள் நம்மை வரவேற்கின்றன. ராமன் காட்டுக்கு செல்லுங்கால் செடிகளும் கொடிகளும் கூட அழுதன. மாடுகளும் ஆடுகளும் கோழிகளும் கூட குமுறின. எந்தெந்த திசையில் ராமன் நடக்கிறானோ செடி கொடிகளெல்லாம் அந்தந்த திசையை நோக்கி திரும்புமாம். அப்படி கோசலத்தில் இருக்கும் சராச்சரங்கள் ராமனுக்கென்னே வாழ்ந்தா போலே இந்த திருக்கோயிலிலும் எங்கு பார்த்தாலும் ராமபக்தர்கள் எப்போதும் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே உள்ளார்கள். சன்னிதானத்தின் வெளிப்புறத்தை இன்று நாம் தரிசித்துக் கொண்டோம். இனி அடுத்து கோயிலுக்குள்ளே சென்று பெருமான், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அவர்கள் எல்லாரையும் வணங்குவதற்கு முன்பாக ராமனாலே ஆராதிக்கப்பட்ட திரு அரங்கநாதன், அந்த பெருமானுடைய உயர்ந்த உற்சவமான ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பெருநாள் இன்றைய நன்னாள். இந்நாளை நாம் அனைவரும் ஆனந்தமாக கொண்டாடுகிறோம். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சக என்ன வைகுந்தத்தில் பெருமான் நித்தியமாக எழுந்தருளி இருக்கிறார். அவரே ஸ்ரீரங்கத்தில் இறங்கி பெரிய பெருமாளாக சயனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் 21 நாட்கள் அத்தியன உற்சவம் கொண்டாடப்படுகின்றன. அதில் பகல் 10 நாட்கள் முடிந்து இராப்பத்து 10 நாட்கள் தொடங்கும் நாள் இன்று. இராப்பத்து முதல் நாள் தான் திருவாய்மொழி திருநாள். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை கேட்கவே அரங்கன் இந்த 10 நாள் உற்சவத்தையும் கொண்டாடிக் கொள்கிறார். அதில் முதல் நாளான இன்றைய தினம் விடியற் காலை 4:30-5 மணிக்கு நம்பெருமாள் வைகுந்த வாசலை திறந்து கொண்டு வெளியே வருகிறார். பகவானுடைய புறப்பாடே தனிச்சிறப்பு. அவர் இன்று சமர்ப்பித்துக் கொண்டிருக்கும் வஜ்ராங்கி திருமேனி முழுவதும்
மாணிக்க கற்களாலும் வைரத்தாலும் வைடூரியத்தாலும் பதிக்கப்பட்ட அழகான கவச்சம் சாத்தி கொண்டுள்ளார். இன்னைக்குன்னு தனிச்சிறப்பு கொண்ட மாலை. தோழிக்கினியானில் ஜனத்திரளுக்கு நடுவே பெருமான் எழுந்துருளுவதே கண்கொள்ளா காட்சி. சந்திரபுஷ்கரணி கரையிலே வைகுந்தவாசல் உள்ளது. அது திறக்க பக்தர்களெல்லாம் ஹாஹா அரங்கா அரங்கா என்று பிரார்த்திக்க பெருமான் தன் தோழிக்கினியானோடே வெளியே வருகிறார். சடக்கென்று அனைவருக்கும் சேவை சாதித்து விட்டு மறுபடியும் மக்கள் சமூகத்தோட நீந்தி புறப்படுகிறார். மணல்வெளி கடந்து பெரும் கொட்டகையிலே அடியார்களுக்கு காட்சி கொடுக்க இப்படியும் அப்படியும் 2 மணி நேரம் உலாத்துகிறார். நாம் ஓரிடத்தில் நின்றிருந்தால் நேர நம்ம நோக்கி பெருமான் வருகிறார் என்கிற அளவுக்கு வேகமாக வருவார். நாம் சேவித்துக் கொண்டே இருப்பதற்குள் நம்மிடத்திலிருந்து வெகு தூரத்துக்கு மற்றொரு பக்தனிடத்தில் செல்வார். இப்படி முன்னும் பின்னும் சுமார் 2 மணி நேரம் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். பின் ஆழ்வாராச்சாரியர்கள் புடைசூழ ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளே புகுவார். அரையர் சுவாமிகள் எல்லாம் இசை பாட அனைத்து பக்தர்களையும் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் புகுந்து வீறு நடை போட்டு நடு மண்டபம் மைய மண்டபமாம் திருமாமணி மண்டபத்தை அடைகிறார். அங்குதான் பெருமான் நாள் முழுக்க எழுந்தருளி இருப்பார். இந்த 10 நாட்களும் ராப்பத்து உற்சவம் இந்த நடு மண்டபத்தில் தான் நடைபெறும். ஆழ்வார்களுக்கென்னே சென் தமிழுக்கென்னே பெருமை கொடுக்கும் உற்சவம் அத்தியன உற்சவம். அந்த உற்சவத்தை இன்று நாம் அவரவர்கள் இல்லத்தில் இருந்தபடியே சுருக்கமாக தரிசித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். அரங்கன் திருவடிகளே சரணம் என்று கூறி மேற்கொண்டு ராமாயணத்தின் அர்த்தங்களை பார்ப்போம். ராமன் காட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் அதத்தனையும் களைந்து மான்தோலும் மரபுரியும் தரித்துக் கொள்ளுகிறான். இது கண்டு மக்களுக்கு பொறுக்கவில்லை. ராஜாராமனுக்கா மான்தோலும் மரபுரியும்? நம் அனைவருக்கும் ஆபரணங்களை வாங்கி கொடுத்தவன், அவருக்கா இந்நிலைமை என்று மக்கள் பரிதவிக்கிறார்கள். ராமனும் லக்ஷ்மணனும் கூட உடுத்து கொண்டார்கள். ஆனால் சீதைக்கு மான்தோல் மரவரி உடுக்க தெரியுமா? அவள் பிறந்த இடம் எங்கே? அவள் புகுந்த இடம் எங்கே? செல்வச் சீமாட்டியாக பிறந்தாள். அதைவிட செல்வமான குடும்பத்தில் வாழ்ந்து வருகிறாள். ஆனால் அவள் மான்தோல் கையில் கொடுக்கப்பட்டவுடன் ஒன்னும் புரியாமல் மான் போன்ற மருண்ட பார்வையோடு இருந்தாள். அவளுக்கு வெட்கம். ராமன் அழகாக உடுத்து கொண்டான், இலக்குவனும் உடுத்து கொண்டான், இன்னும் நமக்கு இது எப்படி உடுத்திக்கிறதுன்னு தெரியலையே, தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையே சீதைக்கு இருக்கலையே. ஆனால் இன்று கையில் வாங்கினவள் ராமனை வெட்கத்தோடே பார்த்தாள். எல்லாரும் கூடியிருந்தபடியால் சீதைக்கு வெட்கம் வந்துவிடக்கூடாது என்று ராமன் சீதைக்கு அருகே வந்து சட்டென்று சிரித்த முகத்தோடே மான்தோல் மரவுரிய வாங்கி சீதை உடுத்து கொண்டிருந்த வெண் பட்டாடை அந்த பட்டாடைக்கு மேலேயே அணிவித்தான். சீதைக்கு மிகவும் திருப்தி. நம்மை ராமன் கையால் நாம் ஆடை உடுத்து கொண்டோம். இந்த இடத்துலதான் அழகான கருத்து. யாரோ வாங்கி கொடுத்தால் பட்டாடையும் ரசிக்காது, ராமன் கொடுத்தால் மான்தோல் மரபுரியும் ரசிக்கும். ஏன்னா அது பகவானுடைய பிரசாதம். பகவத் பிரசாதத்தில் 30 ரூபாய் மாம்பழத்துக்கும் 1 ரூபாய் வாழைப்பழத்துக்கும் வித்தியாசம் உண்டா? அது 8 அணாவுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலும் பெருமான் அமுது செய்த மிச்சமாக இருந்தால் அதுதானே நமக்கு ஏற்புடையது. உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததொண்டு தொடுத்த துடாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களும் விடுத்த திசைக்கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் என்று பெரியாழ்வாருடைய பாசம். பகவான் உடுத்து களைந்ததை நாம் உடுக்கணும். அவர் தலையில் சூடி கொடுத்த புஷ்பத்தை நாம் சூட வேண்டும். அவர் சாப்பிட்ட மிச்சத்தை நாம் சாப்பிட வேண்டும். ஆகவே சீதைக்கு பரம திருப்தி.
ராமன் கையில் பெற்றுக்கொண்டாள். அவளும் தயாராகிவிட்டாள். இப்ப நாம் இருக்கிறது 37வது சர்க்கத்தில். கதன்னு சீரம் பத்ரந்தி முனையோ வனவாசினஹ இதி ஹ்யகுஷலா சீதா சாமுமோக முமுர்முகு கிருத்வா கண்டே ஸ்ம சாச்சீரம் ஏகமாதாய பாணினா தஸ்தௌ ஹ்யகுஷலா தத்ர விரீடிதா ஜனகாத்மஜா. வெட்கப்பட்டு நின்றிருந்த சீதையை ராமன் வெட்கம் போக்கினான். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் கூட்டத்துக்கு நடுவில் வெட்கப்பட்டு இருக்காருனால் படட்டும்னு விடக்கூடாது. மேற்கொண்டு வெட்கப்படாமல் அவர்களுக்கு வேண்டிய உதவியை நாம தான் போய் பண்ணணும். கணவனுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா சட்டுன்னு சத்தம் போடாத மனைவி செய்யணும். மனைவிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா சத்தமில்லாத கணவன் செய்யணும். ஆனா நம்மில் சில பேர் இந்த நல்ல பண்பை வளர்த்து கொள்ளவில்லை. ஒருத்தருக்கு கூட்டத்துக்கு நடுவில் ஏதாவது கேலி வருதுன்னா படட்டமேன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி செய்யக்கூடாது. சட்டென்று போய் துயர் களைய வேண்டும். மேலே பார்ப்போம். தஸ்யாஸ்தத் க்ஷிப்ரமாத்பத்ய ராமோ தர்மபிருதாம்பரஹ சீரம் பபந்த சீதாயாக கௌசேயஸ்யோபரி ஸ்வயம். சீதை உடுத்து கொண்டிருந்த வெண்பட்டு அதற்கு மேலேயே உடுத்தி விட்டார். அந்தப்புரச்சரா நார்யா முமுச்சுர்வாரி நேத்திரஜம். சீதையினுடைய ஆட மாறின உடனே அந்த புறத்தில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேரும் கண்கள்ல இருந்து ஜலஜலமா கொட்டித்தான். காவேரியும் சரையும் கங்கையும் பெண்களின் கண்ணீராக ஓடிச்சு. நம் தலைவிக்கா இந்த திருக்கோலம். நம்ம ஒத்தொத்தருக்கும் எத்தனை பட்டு வஸ்திரம் வைத்து கொடுத்திருப்பாள். ஆனா அவளுக்கு போய் இப்படி பட்டு மாறி மாந்தோர் மரபுரி ஆயித்தே. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கிமபிகிரி மதுராணாம் மண்டனம் நாகதீனாம்னு சொல்லுவார்கள். சாகுந்தலம் மகாகாவியம். சாகுந்தலத்தை கவிஞர் சொல்லுகிறார். சகுந்தலைக்கு மாந்தோல் மரபுரி அவ்வளவழகா பொருந்திருந்துதான். அதை பார்த்த பக்கத்தில் இருக்கிற தோழிகள் எல்லாம் இந்த அழகியான சகுந்தலையை அணைக்க வேண்டுமானால் நாங்கள் ஆண்களாக பிறந்திருக்க வேண்டும் என்று பெண்களே விருப்பப்படுவார்களாம். ஒண்ணுமில்லாத ஒரு மனுஷ பெண் அந்த சகுந்தலைக்கு மாந்தோல் இப்படி பொருந்தி இருக்கும்னா ஸ்ரீ மகாலட்சுமியே சீதையாக அவதரித்த போது அவள் திருமேனிலை எவ்வளவு கச்சிதமா பொருந்திருக்கும். செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவலிகை கச்சென்கின்றாளால் என்று திருமங்கியாழ்வார் பாசம் கச்சிதமா சீதைக்கும் பொருந்திடுத்து. ராமன் லக்ஷ்மணன் தயார் ஊச்சுஷ்ட பரமாயத்தா ராமம் ஜலித சேதசம் வத்சனைவம் நியுக்தேயம் வனவாசே மனஸ்வினி. அப்போது தசரதன் வசிஷ்டர் மற்றும் உண்டானவர்கள் பார்த்து இது அந்நியாயம் அந்நியாயம், கைகேயி இந்த தப்பு பண்ணாதே, வேண்டாம், எல்லாரும் ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு அவர்களுக்கு போய் மாந்தோல் கூட புரியுது, வந்திருக்கிற மருமகளுக்கு மாந்தோல் மரபுரி கூடாது, நம் பேர் என்ன ஆகும்? நம்ம நம்பித்தானே ஜனகர் பெண் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார். இப்படித்தான் இந்த ஊர்ல ஆகும் இருந்தால் ரொம்ப கேவலமா போயிடும், இதை பண்ண வேண்டாம் என்று எல்லாரும் பிரார்த்திக்க. ஆனாலும் கைகேயும் மனம் கலங்கவில்லை. மற்ற பேர் சொன்னது இருக்கட்டும், வசிஷ்டருக்கே கோபம் வந்தது. இத்தனைக்கு அவர் பெரிய முனிவர், இதை கண்டெல்லாம் கலங்கவே இல்லை. அவர் சொல்றார், அதிப்பிரவருத்தே துர்மேதே கைகேயி குலபாம்சனி வஞ்சகித்வாது ராஜானம் ந பிரமாணே அவதிஷ்டசி. ஏ குலபாம்சனி, குலத்துக்கு கோடரிக்காம்பாக பிறந்தாய், பாபத்தின் மொத்த உருவாக வந்திருக்கிறாய், வந்திருக்கிற மருமகளுக்கா மாந்தோல் உடுத்தி பார்க்கிறாய், இது உனக்கு சரியாக படுகிறதா? நம் குலத்துக்கே அவப்பெயர் வந்துவிடாதா என்று சொல்லுகிறார். ஆத்மாஹிதாராஹா சர்வேஷாம் தார சங்கிரகவர்த்தினாம் ஆத்மேயமிதி ராமஸ்ய பாலயிஷ்யதி மேதினின் அந்த பாலாச்ச யாஸ்யந்தி சதாரோ யத்திர ராகவஹ. கோபத்தில் வசிஷ்டர் கூறுகிறார், ஒரு ஆணின் பாதி பெண். எப்ப இந்த பெண் இருக்கிறாளோ ராமன் காட்டுக்கு போகட்டும், நான் சீதைக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து நானே நாட்டை ஆண்டு கொள்ளுகிறேன், சீதை ஆளுவாள், இது என் முடிவு என்று வசிஷ்டர் கூறுகிறார். அனைவரும் திகைத்து போனார்கள். மேல் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம்.